ஹே கைஸ், நான் என்னோட கிட்ஸுக்காக பங்க் பெட் வாங்கலான்னு ஆன்லைனில் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்போ தான் ஐக்கியா வெப்சைட்டில் இந்த ஒரு பங்க் பெட் பார்த்தேன். எட்ரா வண்டியை பெங்களூருக்கு போயிட்டு அந்த செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே. இந்த பங்க் பெட் 7 feet இருக்கிறதுனால என்னோட ஸ்விஃப்ட் காரில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியுமான்றது தெரில. நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்றதை இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் ஷா விலாக்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் ஹோட்டல் ஆரியாஸ். எங்கம்மா டாகு? டாக் எங்க? டாக் எப்படிம்மா பண்ணும்? என்ன பண்ணும் டாகு? அப்படி நாக்கு நீட்டுமா? சரி சாப்பிடலாமா? அலினோ எங்க வந்திருக்க? எங்க இருக்க அலினா? ஹோட்டல் சொல்லு. ஹோட்டல் ஹோட்டல். அலினா எப்படி சாப்பிடுவ? அலினா எப்படி சாப்பிடுவ? நீ சாப்பிடு. நீ போடு. நீ சாப்பிடு. ஜியான் டிவி சார்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க அங்க. ஓகே, இப்போ ஹோட்டல் ஆரியாஸில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஐக்கியா தான் போகிறோம். ஸோ 3 to 4 hours கிட்ட காட்டுது. டைம் வந்து 9:15. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 o'clock உள்ளே ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ லெஃப்டில் தான் நமக்கு ஐக்கியா பார்த்தாச்சு. பட் நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு போய் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஐக்கியா வரப்போகிறோம். இதெல்லாம் எப்படிப்பா வாங்குறது? பாரு, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் கீழேயும் வந்து பார்த்தோன்னா அது எங்கேருந்து எடுக்கணுன்றது போட்டிருக்காங்களா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ஹால்னு போட்டிருக்காங்களா. ஸோ நீ போகிற இடத்துல மார்க்கெட் ஹால் வரும். நீ இதை ஞாபகம் வச்சுட்டு அங்கே போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்லாம் பார்த்தோன்னா செல்ஃப் சர்வ் ஏரியான்னு போட்டு எந்த ரேக்கு எந்த எல்ஓசின்னு கொடுத்துருக்கா. இது நீ அங்கே போனால் அங்கே இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீ எடுக்க வேண்டியதான். நீ வந்து இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ ஈஸியாக போய் அந்தந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம். ஸோ கிட்ஸ் ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிரரு, ஒரு பீஸ் ஆஃப் மிரர் வந்து 399. ஸோ இந்த மாதிரி ஒரு பங்க் பெட்டு வாங்கலான்னு தான் வந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000 வித்தவுட் மேட்ரஸ். அண்ட் மேட்ரஸ் வந்து 6,000 கிட்ட வருது. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்க
அதெல்லாம் செப்பரேட்டு. அப்புறம் இந்த பில்லோஸ் இது எல்லாமே செப்பரேட்டு. வெறும் இந்த பெட் ஃப்ரேம் மட்டும் 25,000. எதுவுமே நிக்கல. இது ஒர்க் ஆகல இந்த இடம். இவ்வளோ ஹைட்டுக்கு போகுது. நல்லா நிற்கிற வரைக்கும் வரும் போல். இது வரைக்கும் வருது. அம்மா ஹைட்டுக்கு வருது. இது என்ன பார்க்க எவ்வளோ தெரியுமா? செம்மையாக இருக்குல்ல. 42,000, 42,000. இங்கே வா, இங்கே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காட்டுறேன். இங்கே வா. இது என்னது? $1990. இதில் வந்து ஆர்கனைசர் மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் தொங்க விடுறதுக்கு. அலேனா யார் அது? நீதானா? நீதானா அது? சரி. யார் அது? யார் அது? அலேனாவா? சரி வா போலாம். பாய் சொல்லிட்டு வா. அலேனா பாய் சொல்லிட்டு வா. பாய் சொல்லிட்டு வா போலாம். இந்த பெட்டு தான் ஆக்சுவலி நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,990. ஸோ ப்ரீவியஸாக நான் பார்த்த பெட்டை விட இது half the ப்ரைஸ் தான். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது டாப்பில். குவாலிட்டி அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இந்த லேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வருது, அதில் வந்து கார்னரில் வந்துச்சு. பட் இதுவுமே பில்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பெட்டு ஃப்ரேம் மட்டும் 12,990. மேட்ரஸ் வாங்கணுன்னா 5,990. மேட்ரஸுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நடுவில் ஒரு மாதிரி பபுளாக வருது, நல்லாயிருக்கு. இது இன்னொரு டைப் ஆஃப் பெட்டு. ரிவர்சபிள் பெட் 19,990, கிட்டத்தட்ட 20,000. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்டு மேலேயும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஸுமே கிடையாது, ஜஸ்ட் மேட்ரஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அலேனா வா 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 வா. ஸோ அந்த ரிவர்சபிள் பெட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து போடலாம், அது அப்படியே வந்து கீழேயும் போட்டிங்கன்னா பெட்டு மாதிரி ஆகிடும். மேலே வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளே பண்ணலாம் ஏதாவது செட்டப் பண்ணி. ஸோ இதுதான் காஸ்ட்லியஸ்ட் பெட்டு, 25,000. பட் குவாலிட்டி இதோடது பக்காவாக இருக்குது. ஸ்னேக் பாபு பூ ஹாட் மில்க். இது ஒன்று வாங்கினா நம்ம எத்தனை தடவை வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அலேனாக்கு இதை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அங்கே வந்து ஒரு ரேப்பு, 2 பரோட்டா, ஒரு சிக்கன் கறி, அப்புறம் சால்மன் ஃபில்லட் வாங்கியிருக்கோம். இது இன்றைக்கி ஸ்பெஷல் ப்ரைஸ் 490, 90 99.
ஃபஸ்ட்டு வந்து இந்த சால்மன் ஃபிஷ்ஷை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி சாப்பிடணுன்னா, ஃபிஷ் எடுத்து இந்த சாஸில் முக்கி இந்த வெஜிடபிள் கொஞ்சம் எடுத்து நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் சால்மன் ஃபிஷ் டேஸ்ட் பண்ணுறேன். லெமன் புரிஞ்சோல்ல இன்னும் என்னப்பா இருக்கு வாங்க, பெட்டெல்லாம் இருக்கு வாங்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன சிக்கன் டிக்கா மசாலா, அதுவும் இந்த பரோட்டாவும். இந்த சிக்கன் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. சிக்கன் ராப். எல்லாமே ஒர்த்து தான். இது செகண்ட் ரவுண்ட் போயிட்டு வரேன். Round 2. தேர்ட் ரவுண்ட் போயிட்டு வரேன். Round 3. சரி, பரவாயில்ல. இரு, ஃபோர்த் ரவுண்ட் போயிட்டு வரேன். டைம் ஆச்சு வாங்க. சரி வா போகலாம். ஓகே, the next day. இன்றைக்கி வந்து அகெயின் திருப்பி நாங்கள் ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கோம். நேற்றே வந்து பெட் ஃப்ரேம் வாங்கலான்னு பார்த்தோம், பட் மிச்ச ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுலேயே டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கரெக்டாக ஓப்பனிங் டைமில் வந்துட்டோம். போயிட்டு டேரெக்டாக அந்த பெட் ஃப்ரேமை எடுக்கிறோம், பில் போடுறோம், சென்னைக்கு கிளம்புறோம். சரி வாங்க போகலாம். அம்மாக்கு பை கேட்டு இல்லைங்க, அம்மாக்கு பை. அம்மா அங்கே பாய் பாய் பாய். பூ அங்கே பில்லிங் முடிச்சுட்டு நேராக வந்தோன்னா கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ எங்களோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1399. 10 minutes ஆகும்னாங்க. ஸோ இப்போ 7 minutes ஆகிடுச்சு. ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா இங்கே ரெடின்னு காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம போய் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அலேனோ பொம்மை யாருதுடா? அலேனோ பொம்மை யாருது? அக்காதா? அக்கா கிட்ட கூடுறா போய்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டிவி யூனிட் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஒரு பங்க் பெட் ஒன்று எடுத்திருக்கோம். பங்க் பெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜஸில் வருது. ஸோ இதுதான் பெரிய பேக்கேஜ். ஸோ வெளியே வச்சாலே எண்ட் டு எண்டு வருது. இதை வந்து உள்ளே வைக்க முடியுமா இல்லையான்றது இப்போ தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பேக்கேஜஸ்லாம் உள்ளே வந்து நான் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பேக்கேஜ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ வைக்க முடியுதா இல்லையான்றதை பார்க்கலாம். இதுதான் இந்த 7 அடி ராடு. இதை வந்து ஃப்ரண்ட் டேஷ்லேருந்து இது வரைக்கும் கிராஸாக வச்சா போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி வச்சா போகுது. பட் இதை வந்து கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணணும். சேம் சைஸ் தான். சரி, நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ராடையும் வச்சு ஒரு கயிறு வச்சு முதல்ல கட்டுவோம். நான் முதல்ல எல்லா ராடும் எடுக்கிறேன். ஒரு வழியாக பக்காவா உள்ள செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா பத்திரமா எடுத்துட்டு போகணும். அதுதான் கடையே வாங்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. மெயினாக இந்த பங்க் பெட்டு தான் சேஃபாக. 2 கார்னரும் வந்து இந்த கம்பி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் துணி வந்து சுற்றிட்டோம். 2 கார்னர்லையும் நடுவில் விழாமல் இருக்க கயிறு வச்சு கட்டியாச்சு. ஸோ இப்போ சேஃபாக போக வேண்டியதான்.